வெல்கம் டு மெக்னஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, பேயால் வந்த வாழ்வு. நம்ம எதுக்கும் பயப்படாமல் உண்மையாக இருந்தால் லைஃப்பில் நல்ல பொசிஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. ஒரு ஊரில் மதின் அப்படி சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வேலை தேடி இனி ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. அப்போ அங்கே ஒரு ஆலமரத்தை பார்த்துருக்கான். அந்த ஆலமரத்தில் போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சு பார்க்கும்போது அவன் முன்னாடி ஒரு பேய் நின்றுருக்கு. பேயை பார்த்ததும் அவன் ரொம்ப பயந்துட்டு அப்போ நல்லா சவுண்டு போட்டிருக்கான், ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பேய் சொல்லியிருக்கு, நீ பயப்படாத, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் மதின் பயந்துக்கிட்டே அந்த பேய்கிட்ட கேட்டிருக்கான், நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அந்த பேய் சொல்லியிருக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த காட்டுக்கு வந்தேன். அப்போங்க ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து கேலியாக சிரித்தேன். அவங்களுக்கு கோபம் என்னை பேயாக மாற்றிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவங்க எனக்கு ஒரு வழி சொன்னாங்க. உன்னோட கதையை யார் ரொம்ப பொறுமையாக கேட்குறாங்களோ அவங்க கேட்டு முடித்ததும் உனக்கு இந்த சாபத்திலேருந்து விடிவு கிடச்சிரும், நீ விண்ணுலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நானும் என்னோட கதையை யாருக்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் யாருமே என்னோடய கதையை கேட்கல. என்னை பார்த்ததும் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. நீ மட்டும்தான் என்னோடய கதையை ஃபுல்லாக கேட்டிருக்க அப்படின்னு அவன் சொல்லி முடித்ததும் ஒரு அழகான இளைஞனாக மாறிட்டு விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கு வேண்டி வானத்தை பார்த்து அவன் அப்படி பறந்து போயிட்டே இருந்தான். அப்போ மதினை பார்த்து சொல்லியிருக்கான், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுனா, உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய், உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டு. அவன் மதினுக்கு இது கனவா இல்லை நினவா ஒன்றும் தெரியாமல் அவன் அடுத்த ஊருக்கு கிளம்பி போக ஆரம்பித்தான். அடுத்த ஊரையும் சேர்ந்துட்டான். சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அவன் பார்க்குறான், அந்த ஊரில் ஒரு திருவிழா கோலம் போல் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ அங்கே ஒரு ஆள்கிட்ட அவன் கூப்பிட்டு கேட்டிருக்கான், இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம், நம்ம ஊர் ராஜாவுக்கு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது, அதுதான் எல்லோரும் இப்படி இங்கே எல்லோரும் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸும் கிடைக்கும். 1 வீக் பேலஸில், அரண்மனையில் ராஜா கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். அப்புறம் அங்கே தங்குறதுக்கு ஒரு ரூமும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கேட்டு மதினுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்து அவனும் எல்லா காம்படிஷன்லேயும் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனோட நேமை கொடுத்துருக்கான். அவன் இந்த காம்படிஷனில் சேரக்கூடிய நேரம் அந்த பேயை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் எல்லா காம்படிஷன்லேயும் வின் பண்ணிட்டான். வின் பண்ணதுனால அவனுக்கு ப்ரைஸும் கிடச்சிருக்கு. அப்புறம் 1 வீக் பேலஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு ராஜா அவனை கூப்பிட்டு விட்ருக்காங்க. 1 வீக் அவன் பேலஸில் தான் உட்காந்து ஸ்லீப் பண்ண எடுக்க செஞ்சுருக்கான். அப்போ ஒன் டே அவனுக்கு தூக்கம் வராமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாச்சு ஒன்றை பார்த்துருக்கான். இது என்ன ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிட்ட போய் டச் பண்ணி பார்க்கும்போது பேக்கில் ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அவன் உள்ளே எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா, ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போயிருக்கு. கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு மதின் உள்ளே இறங்கி போய் பார்த்துருக்கான். அது ஃபுல்லாக நிறைய கோல்டு, மணி, முத்து ரத்தினம் எல்லாமே இருந்திருக்கு. அதை ஒரு அமைச்சர் திருடி அவரோட பையில் போட்டு நிறச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே மதின் அதை பிடிக்கிறதுக்கு வேண்டி ஸ்பீடாக துரத்திக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த அமைச்சர் அவங்க கையில் படாமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மதின் உடனே அதை போய் அரசர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அரசர் இருந்தால அந்த அமைச்சரை ஜெயிலில் தூக்கி போட்டுட்டு அவரோட அமைச்சர் பதவியை
மதினுக்கு கொடுத்துருக்காங்க. மதின் இதனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கான். நம்ம வந்து அந்த பேய் நமக்கு பண்ண ஹெல்ப்பும் அப்புறம் நம்ம நேர்மையாக உண்மையாக இருந்தனால நம்ம இப்போ இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்து அப்படின்னா மேக்னஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.